எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் பகிஷ்கரிக்க வேண்டும் என்று கோரி வடகிழக்கெங்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தீவிரமான பிரச்சார நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே துண்டு பிரசுரங்களை விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் மத்தியிலே பேராதரவு பெருகி வருகிறது. தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளையும் கோரிக்கைகளையும் எந்த ஒரு சிங்கள பௌத்த வேட்பாளரும் ஏற்பதற்கு தயாராக இல்லாத காரணத்தினால் தமிழ் மக்களும் எவருக்கும் வாக்களிக்க தயாராக இல்லை என்ற செய்தியை சொல்ல வேண்டும். அந்த வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக சிங்களத்தினுடைய கூலி அங்கஜன் ராமநாதன் ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். முந்த நாள் மஹிந்தவோடும் நேற்று கோத்தபாயவோடும் இன்றைக்கு காலமை சஜித் பிரேமதாசாவோடும் கொஞ்சி குலாவிய அங்கஜன் ராமநாதன் இன்றைக்கு மத்தியானம் ரணில் விக்ரமசிங்கவை கூட்டிக் கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் வைத்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க போவதாகவும் முன்னாள் போராளிகளுக்கு வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொடுக்க போவதாகவும் கதை அளந்திருக்கிறார். நாங்கள் அங்கஜனிடம் கேட்கிறோம், 10 வருஷமாக ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு சரியாக 14 வருஷமாக மஹிந்தவோடும் மைத்திரியோடும் மாறி மாறி ஒட்டி கொண்டிருந்த பொழுது யாரை கண்டுபிடித்தீர்? என்ன வாழ்வாதாரத்தை செய்தீர்? என் கனவு யாழ் என்று கதை விட்டீர். உங்களுடைய கனவெல்லாம் பாழாகிவிட்டது. இப்பொழுது மீண்டும் மக்களை ஏமாற்றுவதற்காக ரணிலோடு சேர்ந்து நாடகம் ஆடுகிறார். இந்த நாடகங்களை தமிழ் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எமது கோரிக்கைகளை கருத்தில் எடுக்காத, தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை தீர்க்க முன்வராத, ஒற்றையாட்சி யாப்பை நீக்கி சமஷ்டியாட்சி யாப்பை சிங்கள பௌத்த வேட்பாளர்கள் கொண்டு வருவோம் என்று நம்ப தகுந்த வகையில் தமிழ் மக்களுக்கு உத்தரவாதத்தை தருகின்ற வரை நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்போம் என்ற செய்தியை தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவது மட்டும்தான் எதிர்காலத்தில் என்றாலும் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியையும் தீர்வையும் பெற்றுத்தரும். அந்த வகையில் வடகிழக்கு தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் மலையக உறவுகளும் திரண்டு எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று இனத்தின் சார்பாக வேண்டி நிற்கின்றோம். நன்றி.